உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இப்போ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இந்த கல்யாணம் காது குத்து மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நகையே போட முடியாத சூழ்நிலை ஏற்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு ₹1 ₹2 1,00,000 வந்து போச்சு. இப்போ மிடில் கிளாஸை விட இன்னும் கீழப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் கோல்டு வாங்க முடியுமான்றது சுத்தமாக தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது கோல்டு ரேட்டு. இப்போ 1.20 கிட்ட வந்துருச்சு. அப்போ எப்படி வாங்க முடியும்? ஒரு சவரனே அவ்வளோனாக்கா, ஒரு 5 சவரன் கூட போடணுன்னாக்கா நம்மளுக்கு 6000 மேக்கிங் சார்ஜ், அப்புறம் வந்துட்டு வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு 6 lakhs கிட்ட வந்துடுது. இப்போ சாதாரண ஆளுங்க எப்படி அது வாங்கி போட முடியும்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் தான். ரொம்ப கஷ்டம் இல்லைப்பா. அதான் வாங்க முடியாத விலைக்கு போயிட்டு இருக்குது. இப்போ பொண்ணுங்க வச்சுருக்கோம்னா ரொம்ப கஷ்டம் வருங்காலத்தில். நாங்களாம் எப்படி வாங்குறது? ஒரு கமிஷனு ஒரு விசேஷம்னா ஒன்றுமே வாங்கவே முடியல. கவரிங் வாங்க கூட வக்கில்லாத இருக்கிறோம். தங்க விலை இன்றைக்கி போகிற வேலைக்கு நாங்கள் எப்படி மேடம் வாங்குறது சொல்லுங்கள்? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கள் பேத்திக்கு ஒரு பிறந்த நாள் வருது. பெரிய பொங்கல் இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு வைக்கிறாங்க. அதுக்கு தான் தங்க வைக்கணும். தங்க வைக்கல, காசு தான் 5000 வைக்க போகிறோம். தங்கத்துக்கு பதிலாக காசாக வச்சிடலாம். இப்போ விற்கிற வேலையில் எங்களால் வாங்க முடியாது. நாங்கள் வீட்டு வேலை செய்தால் தான் 1,00,000 தாண்டிடுச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லாதவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கவர்மெண்ட் சேலரி எடுக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. பாமர மக்களில் என்ன பண்ணுவாங்க? அவங்க வயிற்று வாயை கழுவுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும் போது மந்த்லி ரெண்ட்டு கொடுக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க ஃபேமிலிலாம் கோல்டு ரேட்டை பார்க்கும்போதே அவங்களுக்குலாம் அடிவயிறே கலங்குது இல்லையா? ஸோ இந்த கோல்டு ரேட்டை வந்து எல்லாத்துக்கும் இங்கே கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர அந்த கவர்மெண்ட்டு இதையும் வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேம்பிளிங் மாதிரியே ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் த ரியல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கோல்டு. ஆர்டிஃபிஷியலாக அதை ஹைப் பண்ணிட்டே போகிறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இட் கேன் கண்டினியூ ஃபார் எவர். ஐ திங்க் இட் வில் கம் டவுன். பாவம் எங்களுமே நடுத்தர வர்க்கம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முன்னாடியே யோசித்துருக்கணும், கொஞ்சம் நகை எடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் இந்தளவுக்கு விலைவாசி ஏறுன்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறது ரொம்ப எங்களுமே நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கு மேலே விலை குறைய போகிறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம கோல்டெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஏறுறது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு இதுவாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புல்டன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த 10 பவுன் போடுங்க, 20 பவுன் போடுறவங்க கேட்குறவங்க எல்லாமே வந்து இனிமேல் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளாலையும் போட முடியாது. 2025 ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு ரேட்டும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இனிமேல் வந்து தங்கத்தோட மோகம் வந்து கம்மி ஆகிடும். போக 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 கம்மி ஆகிடும். அவங்க ரேட் என்ன வேணால் ஏற்றிட்டு போகட்டும். ஃப்யூச்சரில் 2028 29லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆகிறதோட 28ல் ரொம்ப கம்மி ஆகிடும். ஏன்னா அவங்க வந்து ஆல்டர்னேட் போயிடுவாங்க. இப்போ ஆனால் ஏழை மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏழைகளுக்கு வாங்கக்கூடிய எட்டாக்கனியாக இருக்கும் அது. இப்போ இனி வரும் காலங்களில் தங்க விலை அதிகரிக்குமா இல்லை குறையும்னு நினைக்கிறீங்களா? இருக்க ஏறிந்தாங்க போகும். இதுக்கு மேலே எங்கே குறைய போகுது? இதுக்கு மேலே குறைய வாய்ப்பே கிடையாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறி தான் போகணும். இன்னும் கஷ்டப்பட்டாகணும், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்ம முன்னாடியே யோசிச்சிருந்தா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் இருக்க இன்க்ரீஸ் தான் எனக்கு தவிர குறைய போக வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாட்கள்லேருந்து ஏறின ரேட்டு வந்து இது வரைக்கும் இறங்கினதே கரையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாள் கோல்டு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா எப்போ எனக்கு தெரிஞ்சு 4000லேருந்து இது வரைக்கும் இவ்வளோ ஒரு கேப், நிறைய டிஸ்டன்ஸில் வந்து மாதம் வந்து இறங்கினா சரித்திரமே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே இருக்காது. மிஞ்சி போயின்னா ₹500 குறைஞ்சிதுன்னா ₹2000 வந்து ஒரு நாளைக்கு அதிகமாகுது. இதுதான் வேரியேஷன். இறங்குன்றது இவ்வளோ ஒரு லேக்ஸு கீழே இறங்குமான்றது தெரியல. இப்போ 2025ஓட ஸ்டார்டிங் ரேட்டில் வந்துட்டு தங்கத்தோட விலை கம்மியாக இருந்துச்சு. அப்போயே வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? அந்த எண்ணமும் இருந்தது. இருந்தால் தானே வாங்குறதுக்கு. அப்போ கூட நம்மக்கிட்ட பணம் இருக்கணும்ல, பணம் இருந்தால் வாங்கலாம். அப்போ வாங்கலான்னா அப்போ முடியல. இதுமாரி வேலை ஏறுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இவ்வளோ விலை ஏறிடுச்சு. அப்போ கம்மியாக சொல்ல வாங்கணும்னு தோணலை எங்களுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினது அதே வச்சு பாதுகாத்துனா போகிறோம். அதே அடகு கடையில் அங்கே வீடு கட்ட அதுக்கு இதுக்குன்னு வச்சுக்கிறோம். அதை திருப்பினாலே போகிறன்னு இருக்குது. எங்களோட நிலமை அப்படி இருக்குது. இருக்கும், நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட காசு இருக்குது நம்ம நேரத்துக்கு வாங்கும்போது. இப்போது இந்த வருஷம் இந்த இடம் நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். அப்போ 50 லட்ச ரூபா தான் சொன்னாங்க. இப்போ 50 லட்ச ரூபா சேர்த்து வச்சு வரணும் வந்து கேட்டால் 2 கோடி ரூபாய் சொல்லாங்கன்ற கதை தான். இருக்கும்போது வாங்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சவுத்தில் வந்து நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
ஆனால் இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏறிட்டே இருக்குது டே பை டே. அதனால் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ப்ரைஸாக இருக்குது. எங்களுடைய ஆசை என்னென்னா இன்னும் குறையணும்னு நினச்சிட்டு தான் வாங்காமல் இருந்தாங்க இல்லையா. திடீர்னு இப்படி இந்த ரேட்டுக்கு வர்றதை யாரும் நினச்சி பார்க்க முடியல. ஆனால் இது ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக தான் இருக்கும். இது நிச்சயமாக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏழைகள்னால வாங்கவே முடியாது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் ஏழைகளுடைய கனவு வந்து நகைங்கிற ஆசையை விட்டு போயிடும். ஃப்யூச்சரில் எது ஏறும் எது இறங்கும் அப்படின்னு அவ்வளோ எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண யாராலும் முடியாது. ரொம்ப அதிபுத்திசாலிங்க அதை செஞ்சுருப்பாங்க, சிலவங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து அன்சர்டனிட்டி நிறைய இருக்கிற ஒரு மேட்ரு. அதெல்லாம் ஒருத்தரோட பேக்ரவுண்டை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து நம்ம அதில் தான் ஒரு மோகம் தங்கம் தான் வாங்கி ஆகணுன்னாக்கா அது எப்படியாவது பிரட்டி கட்டி வாங்கி வந்துருக்கலாம். அந்த சேம் டைம்னாக்கா இவ்வளோ ரேட்லாம் ஏறுங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ பாருங்கள், ரீசெண்டாக வந்து சில்வரை பாருங்கள், சில்வர் ஹை லெவலில் போயின்னு இருக்கு. இப்போ எல்லாருமே சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது சில்வர் குறையும், அதே போல் கோல்டும் குறைய ஆரம்பிச்சிடும். நடுத்தர குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்களுக்குலாம் தங்கம் வாங்கணும் கனவு இருக்கும், அதெல்லாம் கனவாவே போயிடுமோங்கிற பயம் இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கம்மா? கனவாக போயிட்டுனா எங்களால் முடிஞ்சுது. தங்கம் வாங்குறதுன்னா 10 பவுன் எடுத்தால் 1 பவுன் 2 பவுன் தான் எங்களால் வாங்கி போட வேண்டிய நிலமை வரும். 3 பவுனு 4 பவுனு 5 பவுனுலாம் போட்டு கொடுத்துக்குறோம். இப்போ இதுக்குள்ள 2 பவுன் 3 பவுன் போகிறதே கஷ்டமாகுது. எங்களால் முடிஞ்சது சத்துக்கு தகுந்த மாதிரி செய்வோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்ச நகை மீட்டு வச்சா போதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ பேங்க்லலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை மீட்டாக போதும். இதுக்கப்புறம் புதுசாக நகை வாங்குற எண்ணம் யாருக்குமே வராது. இப்படி ஏறிக்கினே போச்சுன்னா நகை கடையில் நகை அப்படியே இருக்க வேண்டியது தான். என்ன வேறு வழியே இல்லை, கட்டாயத்துக்கு கல்யாணத்துக்கு வாங்கி ஆகணுன்ற பட்சத்தில் வேணால் வாங்கலாமே தவிர மற்றபடி நம்மளோட ஆசைக்காக போய் போட்டு வாங்கி பார்க்க முடியாது. இனிமேல் தங்கம் வாங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதுக்கேற்ற மாதிரி மணி ஃப்ளோட்டும் மாறும். எல்லா சேலரிஸ் அது எல்லாமே பேசிக்காகவே மாறும்போது அவங்களும் அஃபோர்டபுளுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இதோட ரேட்டு பார்த்தா ரொம்ப ராக்கெட் மாதிரி ஏறிட்டே இருக்குது. நம்மளோட சேலரி பார்த்தா பேசஞ்சர் மாதிரி போயிட்டு இருக்குது. அதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு கனவு தான். ஏன்னா இதுக்கு மேலே ஏறிட்டே தான் இருக்கும். 2026 போது 2 lakhs வரும்னு சொல்கிறாங்க. இன்னும் பயமாக தான் இருக்கும். ஏழைகளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏழை குழந்தைகளுடைய திருமணங்கள் எல்லாம் இதனால் தடைபடுற கூட வாய்ப்புகள் இருக்குது. யாராலும் மிடில் கிளாஸ்னால அஃபோர்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுது. எல்லா ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில். ஏன்னா ஒரு கல்யாணம்னா அட்லீஸ்ட் 1 பவுனாவது கொடுக்கணுன்னும் போது எப்படி கொடுக்க முடியும்? சாதாரண மக்கள்னால எப்படி கொடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். இது எங்கே போய் நிற்குமோன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். இந்த கோல்டு ரேட் ஏறிட்டே போகிறதுனால பெண்கள் வந்து தங்கத்தையே வெறுத்து போய் மற்ற ஆபரணங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா? கண்டிப்பாக காட்டுவாங்க, வாய்ப்பு இல்லை. இப்போ எங்கே போனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம், பார்க்கும்போது கோல்டு போட்டு தான் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஆன்டிக் ஜுவல்லரி தான் பெரும்பாலும் இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க. கோல்டா கவரிங்கான்னு யாரும் பார்க்க போகிறதில்ல. அழகாக இருக்கா போதும், அந்த தங்கத்தை விட நம்ம கவரிங்கே போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நான்லாம் இப்போ அந்த மனநிலைமைக்கு தான் வந்துட்டேன், ஓப்பனாக சொல்லணுன்னா. இப்போதுலேருந்து இண்டிபெண்ட் ஜுவல்லரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் கோல்டு மாதிரி வராதில்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா எதுக்கு பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கோல்டு போட்டு கொடுக்குறாங்க? ஒரு கஷ்டம்னாக்கா அவங்க அதை வச்சு ஃபேமிலிக்கே ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ அது கூட இல்லாமல் சூழ்நிலை தானே இருக்குது. இப்போ பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, எங்கள் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் யோசனை பண்ணால் பசங்களாம் எப்படி தான் இருக்க போகிறாங்களோ ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கெல்லாம். அதாவது நகையும் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க, அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சமாக திட்டமாக. ஏன்னா கவரி நகைலாம் போட்டாக்க உடம்புக்கு ரொம்ப கெடுதலாகுது. அதனால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து திட்டமாக ஜுவல்லரி வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். நம்ம சொந்தக்காரங்களே வந்து நம்ம போடுற தங்கத்தை வச்சியும் நம்ம கையில் இருக்கிற மொபைல்ஸ் வச்சு தான் நம்மளே எடை போடுறாங்க. ஸோ அதனால் வந்து தங்கன்றது எப்போவுமே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக தான் இருக்குது. அது வந்து வேறு வழியே இல்லை. ஆமாம், போடுறதுக்கு வழி இல்லைன்னா ஃபேன்சின்னு சொல்லிட்டு மாடல்னு சொல்லிட்டு நம்மளை மாற்றிக்க வேண்டியது, வேறு வழி கிடையாது இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால அவங்க ஆர்டிஃபிஷியலுக்கு மாறினாங்க. இப்போது வந்து உண்மைக்குமே அவங்க வந்து சேஃப்டியாக எதுக்காகனா ஃப்யூச்சரில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது அது ஹெல்ப்பாக இருக்குன்னு பொண்ணு வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லைன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் போட்டுக்கிட்டு போகணுன்னு நிம்மதியாக இருக்கலாமே. என்றைக்குமே மக்கள் மத்தியில் என்றைக்கு வந்து இந்த தங்கத்தோட மோகம் குறையுதோ, யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வேணால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.